Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Mark. This is Satya. Here we are going to discuss words based on editorial. First of all, thanks for being here. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நிறைய சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரோட ஸ்பெஷல் செஷன் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, நிறைய ப்ளஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. 29லேருந்து நிறைய நியூ பேஜஸ் வந்து லான்ச் ஆகுது, ஓகேங்களா. ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். ப்ளஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. எவ்ரி சண்டே அன்அகாடமி காம்பட் நடந்துகிட்ருக்கு. 10 மணிக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க, ஓகேங்களா. நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டஸும் அவைலபிள் இருக்குது எல்லாத்துக்குமே, ஓகேங்களா. மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஆஸ்க் டவுட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரும் இருக்குது. நம்ம டவுட்டை அப்பப்போக்கி கிளியர் பண்ணிக்க முடியும். நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. 6 மந்த்துக்கு எடுத்திங்க அப்படின்னா 1 மந்த் அடிஷனலாக கொடுக்குறாங்க. 1 இயர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 3 மந்த் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 6 மந்த் கொடுக்குறாங்க. ஆஃபர் முடியறதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கான டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் இன் தி ஆர்ம்ஸ், ஓகேங்களா. அது ஒன்றும் இல்லை, நம்ம வேக்சின் போடுறோம் இல்லையா கையில், கிட்டத்தட்ட அப்படி தான். அது ஃபுல்லாகவே நம்மளுடைய வேக்சினை பற்றின பேசேஜ் தான், ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போது ஃபஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். ஷார்ட் இன் தி ஆர்ம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூஸ்ட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, பூஸ்ட் பண்ணுறது. அதாவது ஒரு விஷயத்தை, ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறது, ஓகேங்களா. அதுதான் வந்து ஷார்ட் இன் தி ஆர்ம், ஓகேங்களா. ஒரு விஷயம் பூஸ்டப் பண்ணுறது இல்லை என்கரேஜ் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா அப்படி சொல்கிறது ட்ரிகர் பண்ணி வருது, ஸ்டிமுலேட்ஸ் பண்ணி வருது. ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறதோ தூண்டுறது இல்லையா, ஸோ அந்த மாதிரி தூண்டி விடுறது, ஓகேங்களா. அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், மோட் அப்படிங்கிறது என்னது? மேனர், வே ஆஃப் லிவிங், டூயிங் சம்திங், வே ஆஃப் மிஷின் ஒர்க்ஸ், வே ஆஃப் பிஹேவிங். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, மோட் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லுவோம் இல்லையா. செய்கிற விதம்னு ஒன்று இருக்குது, செய்கிற முறைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம எப்படி நடந்து கொள்கிறோங்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த மேனரிசம் தான் வந்து மோட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. நம்ம ஒரு இடத்துல பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதா இருக்கட்டும், அந்த செய்கிற விதம், நடந்துக்கிற அந்த முறையை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, மோட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூவ் அப்படிங்கிறது என்னது? ஸ்டெப், ஆக்ஷன், ஆக்ட், மெஷர் அண்ட் ஆக்ட் தட் இனிஷியேட் ஆர் அட்வான்சஸ் a ப்ராசஸ் ஆர் பிளான். ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு பிளானை வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டெப் அவுட் எடுத்து வைக்கிறது, ஓகேங்களா. ஆக்ஷன் எடுக்கிறது, ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே இம்மிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான், ஓகேங்களா. ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துறது இல்லை மேம்படுத்துறது, அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மூவ் அப்படிங்கிறது. மை நெக்ஸ்ட் மூவ் இஸ் டு டாக் டு மேத்யூ. என்னோட அடுத்த திட்டம் வந்து மேத்யூ கிட்ட பேசுகிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்முடைய திட்டம் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸாக்டாக சொல்லணும், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓரல் அப்படிங்கிறது ரிலேட்டிங் டு எ மவுத், ஓரல் ஹைஜின். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மவுத் ரிலேட்டடாக இருக்கிறது, அதுதான் வந்து ஓரல் சொல்கிறாங்க. இங்கே வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மெடிசின்ஸ்லாம் எடுத்துப்போம் இல்லையா, அதாவது ஓரல் மெடிசின்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம டேப்லெட்ஸு, சிரப்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஓரல் மெடிசின்ஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஆன்டிவைரல் ட்ரக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மெடிக்கேஷன் தட் ஹெல்ப்ஸ் யுவர் பாடி ஃபைட் ஆஃப் சர்டன் வைரஸ் தட் கேன் காஸ் டிசீஸ். ஆன்டிவைரல் ட்ரக் அப்படிங்கிறது என்னென்னா வைரஸ் தடுப்பு மருந்து, அதுதான் வந்து ஆன்டிவைரல் ட்ரக்குங்கிறது. அது வந்து நம்ம உடம்புல இருக்க வைரஸை வந்து எதிர்த்து போராடக்கூடும், ஓகேங்களா. அதுதான் இப்போ நம்ம ஆன்டிவைரல் ட்ரக் தான் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோவிஷீல்டு, கோவேக்சின், இதில் வேக்சின்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆன்டிவைரல் ட்ரக் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மச் நீடட் அப்படிங்கிறது நீடட் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். என்னென்னா தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்கும் மிகவும் தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அதில் மிகவும் தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் மச் நீடட். இப்போ வந்து மச் நீடடுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒமிக்ரான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு ஈவன் லாக்டவுன் தேவை, இல்லை எல்லாருக்கும் வந்து வேக்சின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேக்சின் போடணும், ஸ்கூலிங் படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், மச் நீடட் ஒன், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மச் நீடட் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிலிப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுவும் வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து தூண்டுறது இல்லை ஊக்கப்படுத்துறது, ஓகேங்களா. பூஸ்டப் பண்ணுறது, பூஸ்ட் இல்லை என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஃபிலிப் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஓகே,
நெக்ஸ்ட்டு பில்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய மெடிசன், டேப்லெட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டேப்லெட் வேறு, பில்ஸ் வேறு. டேப்லெட் அப்படிங்கிறது இப்போ இந்த பேராசிட்டமால் அந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஓவல் ஷேப்லலாம் இருக்கும் இல்லையா, அது வந்து டேப்லெட்டு. பில்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம டியூப் மாத்திரை சாப்பிடுவோம் இல்லையா, அதாவது அவுட்டர் லேயரில் வந்து அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மருந்து வந்து அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை ஒரு டியூப்பில் போட்டு அதை பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்க மருந்து பார்த்திங்கன்னா மற்ற டேப்லெட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது பவர்ஃபுல்லான ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு டியூப்பில் பேக் பண்ண அந்த மாதிரி பில்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பில்ஸ். அந்த டேப்லெட் தான் வந்து நம்ம பில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நார்மலாக அந்த பேராசிட்டமால் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து டேப்லெட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்மினிஸ்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிஸ்பென்சர் அப்ளை ரெமிடி ஆர் ட்ரக். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா அட்மினிஸ்டர் அப்படிங்கிறத சொல்லுவோம், ஒரு விஷயத்தை நிர்வகிக்கிறத சொல்லுவோமா. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மருந்தையோ இல்லை ஒரு ட்ரக்கையோ வந்து மெடிசன் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அந்த இதை விநியோகிக்கிறாங்க இல்லையா. இப்போது நம்ம வேக்சின்லாம் வந்து பயோடெக் சீரம் அங்கேருந்துலாம் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து அட்மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நமக்கு தேவையான அந்த ரெமிடியோ இல்லை ஒரு ட்ரக்கையோ வந்து விநியோகிக்கிறவங்கள தான் இங்கே அட்மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செட்டிங் அப்படிங்கிறது ப்ரிமிசஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமைப்பு. செட்டிங் அப்படிங்கிறது என்னது, ஒரு அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல். செட்டிங் அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் அமைச்சிருக்க ஒரு வளாகம். இப்போ கேம்ப்லாம் போடுறாங்க இல்லையா, அதுதான் வந்து செட்டிங் அப்படிங்கிறது. நம்ம ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஒரு விஷயத்தை வந்து அமைக்கிறது, ஒரு தற்செயலாக வந்து ஒரு வளாகத்தை ஏற்படுத்துறது, அந்த மாதிரி அமைக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரிமிசஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆன்செட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை வந்து பிகினிங் ஆஃப் த சம்திங், ஏதாவது பண்ணும்போது அதோடைய ஆரம்பம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஆன்செட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதோடைய பிகினிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ரீன் லைட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கிவ் பெர்மிஷன் ஃபார் சம்திங், இல்லைனா பெர்மிட் பண்ணுறது. என்னென்னா ஒரு விஷயத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறது, அனுமதி கொடுக்குறது சொல்லுவோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்மளோட நேஷனல் வேக்சின் என்னது, கோவேக்சினுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் க்ரீன் லைட், அதாவது பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுறது. ஓகேங்களா. க்ரீன் லைட்னா க்ரீன் சிக்னல்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு, ஓகே பெர்மிஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க க்ரீன் லைட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், எஃபிகசி அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு விஷயத்தை வந்து எஃபெக்டிவாக பண்ணுறதுமா, அவ்வளோதான். ஓகேங்களா. நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவோ இல்லை ஒரு எஃபெக்டிவாகவோ பண்ணுவோம் இல்லையா, அந்த திறன் தான் வந்து எஃபிகசி அப்படிங்கிறது. ஓகேங்களா. ரொம்ப எஃபிகசியாக செயல்படுறது, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணுறது, அதுதான் வந்து எஃபிகசி. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா என்னென்னா அட்மிஷன் டு ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்மெண்ட். நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து இன்கேஸ் ஒமிக்ரான் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதா வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், என் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அ பீரியட் ஆர் ப்ராசஸ். ஏதோ ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னா அது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து கோவிடுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. வேக்சின் வந்து ஜஸ்ட்டு நமக்கு ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்க தான் செய்யும் இல்லையா. ஆனால் நமக்கு மருந்துன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த வைரஸ் அகைன் வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மெடிசன்ஸை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வெளில வர முடியும். ஸோ இப்போ இன்கேஸ் அவங்க அதுக்கான மெடிசன் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, அது வந்து என் பாயிண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இறுதி கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது தான் வந்து என் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ட்ராப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறது, ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஓகேங்களா. இப்போது இங்கே வந்து நம்ம ட்ராப் அப்படின்னு என்ன பண்ணலாம், கோவிட் கேசஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வருது டெய்லியும். ப்ரிகாஷனாக இருந்தோம் அப்படின்னா கேசஸ் வந்து கம்மியாகும், இப்போ அதிகமாக ஸ்ப்ரெட்டாக வாய்ப்புலன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ட்ராப் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. ஓகேங்களா. டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டீரியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இடைக்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ சொல்கிறது இன்டீரியம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னா ஒருத்தர் ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு போஸ்ட்டில் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இன்டீரியம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. தற்காலிகமாக வந்து ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகேங்களா. இங்கே வந்து எப்படி சொல்லலாம், இப்போ வந்து தற்காலிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சில டேப்லெட்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் போட்டால் வந்து ஓரளவுக்கு வந்து ஐசியூ வார்டுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில டேப்லெட்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரையல். ட்ரையல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த வந்து டெஸ்ட் பண்ணுறதுமா. ஓகேங்களா? இப்போது ட்ரையல் பீரியட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரையல் பீரியட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வேக்சினே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து அனிமல்ஸ்க்கு போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஹியூமன்ஸ்க்கு போட்டிருப்பாங்க. ஹியூமன்ஸில் வாலண்டியர்ஸ் கேட்பாங்க, வாலண்டியர்ஸ் போய் அவங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி சில ப்ராசஸ்லாம் போனதுக்கப்புறமா தான் அது பப்ளிக்காக என்ன பண்ணுவாங்க, அப்ரூவல் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரையல் பீரியட் தான் இங்கே வந்து ட்ரையல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, த இம்யூன் சிஸ்டம் இஸ் வீக்கர் தென் எக்ஸ்பெக்டட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து கோவிஷீல்டு, கோவேக்சின் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வேக்சின் வந்து 6 மந்த் வரைக்கும் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது இப்போ ஒமிக்ரான் வந்தாலும் சரி, இல்லை அதோட அடுத்த வெர்ஷன் வந்தாலும் சரி, டெல்டா வந்தாலும் சரி, எது வந்தாலும் இந்த மருந்து வந்து நம்ம காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இந்த மருந்து கண்டுபிடிச்சி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அது வந்து என்ன பண்ணுறதில்ல, அந்த லெவலுக்கு வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாமல் கொஞ்சம் அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து வீக் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது மேஜராக வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்ஜெக்ஷன் போட்டும் மேஜராக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல இன்ஜெக்ஷனோட பவர் என்ன ஆகுது, குறைஞ்சிருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் என்னது, இம்யூனோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம எதிர்பார்த்ததை விட கம்மியாக இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு லேக் ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது லேக் அப்படின்னா இன்னும் தேவைப்படுது, இங்கே வந்து இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது, இதை விட அதிகமாக நமக்கு இன்னும் தேவை இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையாப்பா, அதுதான் வந்து லேக் அப்படிங்கிறது. ஓகேங்களா? லேக்கிங் சொல்லுவோம்ல. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஸ்டியூட் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா, சப்ஸ்டியூட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக இவங்க இப்போ நம்ம கிளாஸ்க்கே ஸ்கூலிங்லலாம் வந்து ஸ்டாஃப்ஸ் யாராவது ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் வராங்கன்னா சப்ஸ்டியூட் வருவாங்க. அதாவது அந்த சப்ஜெக்ட் சார் லீவ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக இவங்க வருவாங்க, அந்த கிளாஸ் ஸ்டாஃப் பதிலாக இவங்க வருவாங்க, மாற்றி வருவாங்க இல்லையா, அதுதான் வந்து சப்ஸ்டியூட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒருத்தரை இன்னொரு பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிசிவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கேப்பபிள் ஆஃப் பீயிங் டிரான்ஸ்மிட்டட். என்னென்னா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? டிரான்ஸ்மிசிவ் அப்படிங்கிறது என்னென்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ண முடியும், அந்த கெப்பாசிட்டியை தான் வந்து டிரான்ஸ்மிசிவ் சொல்கிறாங்க. இப்போ இங்கே நமக்கு இங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க வைரஸ்லாம் என்னது, ரொம்ப வேகமாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறது என்னன்னா, a period of time required for completing a particular process or task since the moment it is formally demanded. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ராசஸை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஒரு டாஸ்க்கை வந்து முடிக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் தேவைப்படும் இல்லையா, அதுதான் இந்த டைமுக்குள்ளே இதை முடிச்சு கொடுங்க, இப்போ வந்து இதுக்குள்ளே எங்களுக்கு வந்து வேக்சின் வந்து இவ்வளோ வேக்சின் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மலாக டிமாண்ட் பண்ணுறது தான் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாஸ்ட்லி அப்படிங்கிறது இல்லை, வாஸ்டட் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்னது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப கிரேட் எக்ஸ்டெண்ட், ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து வாஸ்ட்லி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இன்டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அன்செலக்டிவ், டிஸ்கிரிமினேட்டிவ் ஒன்றும் இல்லை, ஆஃப் அ பர்சன் நாட் யூஸிங் அண்ட் எக்ஸசைசிங் டிஸ்கிரிமினேஷன். என்னன்னா பாரபட்சம் பார்க்குறாங்க, பாகுபாடு காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, காம்ப்ளிகேட்டட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது, இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது. எ செகண்டரி டிசீஸ் ஆர் கண்டிஷன் அக்ரவேட்டிங் அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒன். என்னென்னா ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம், காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு சிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அது வந்து இன்னும் ஒரு ஒஸ்ட் ஸ்டேஜில் கொண்டு போய் விடுறது நம்மள. ஓகேங்களா? இது நம்ம சேஃபாக இருக்கோம்னு நினைக்கிறோம், பட் சடனாக நம்மளை என்ன பண்ணுது, காம்ப்ளிகேட் பண்ணி விட்டு ஒஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுருது, அதுதான் வந்து காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரக் ரெசிஸ்டன்ட் இஸ் த ரெடக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அ மெடிசன் டு க்யூர் அ டிசீஸ் ஆர் கண்டிஷன். இப்போது மெடிசன் நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, இப்போ ஈவன் வேக்சினே எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த வேக்சினோடைய பவரை வந்து ரெடியூஸ் பண்ணுது இல்லையா, அதுதான்
இப்போ கோவிட் வந்து நம்ம பெருசாக நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேக்சின் போட்டிருக்கோம். ஆனால் திடீர்னு நம்ம உடம்புல இருக்க அந்த ட்ரக்கோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. இம்யூன் பவரை வந்து லோ பண்ணுறது, அதுதான் வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். அந்த ட்ரக்கோட எஃபெக்டிவ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா, அதுதான் வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு, எ சப்ஜெக்ட் ஆர் இஷ்யூ அபவுட் விச் சம் ஒன் ஃபீல்ஸ் டிஸ்ட்ரெஸ்ட் ஆர் அனாய்ட். என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டோ இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ சம்திங் ஹேப்பன் நடந்துச்சு அப்படின்னா, அது நடந்ததுனால யாரோ ஒருத்தர் வந்து என்ன ஆகுது, ஒருத்தர் வந்து ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிறாரு, ரொம்ப அனாயிங்காக ஃபீல் பண்ணுறாரு, ஒரிங்காக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த சுச்சுவேஷன் தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜென்ரிக் ட்ரக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஜென்ரிக் ட்ரக் இஸ் அ பாராமெடிக்கல் ட்ரக் தட் கண்டெய்ன்ஸ் த சேம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆஸ் அ ட்ரக் தட் வாஸ் ஒரிஜினலி ப்ரொடக்டட் பை கெமிக்கல் பேட்டர்ன்ஸ். ஜென்ரிக் ட்ரக் யூஸ்வலி காஸ்ட் லெஸ் தென் பிராண்டட் நேம் ட்ரக்ஸ். என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு மருந்து வந்து மார்க்கெட்டில் வந்து பிராண்டடாக கொண்டு வராங்க அப்படின்னா, அதுலேயே வந்து அதே கெமிக்கலை யூஸ் பண்ணி அதே ப்ராடக்டை பிராண்டே இல்லாமல் காஸ்ட் லெஸ்ஸாக வந்து சேல் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஜென்ரிக் ட்ரக்குங்கிறது. இது மோஸ்ட்லி எப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அந்த பிராண்டட் ட்ரக் வந்து தீர்ந்து போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தற்செயலுக்காக இந்த மாதிரி விஷயத்த வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மியூட்டேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சேஞ்ச் ஆகுறது. ஓகேங்களா, சேஞ்ச் ஆகுறது இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா உருமாற்றம் அடைகிறது. ஓகேங்களா, இப்போ வந்து கோவிட் வந்து என்ன பண்ணுது, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு சொல்லி அடுத்தடுத்து உருமாற்றம் அடைஞ்சிட்ருக்கு இல்லையா. ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ண வராங்க. அதோட மியூட்டேட் அப்படிங்கிறது அது வந்து வைரஸ் என்ன பண்ணுது, அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியல, அதை தடுக்கவே நம்மளால் வேக்சின் வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இதில் இருந்து மெடிசன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், ஸ்டே சேஃப், ரொம்ப சேஃபாக இருங்க, மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. ஓகேங்களா, வீட்டில் இருக்கவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கான எடிட்டோரியல் வேர்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா, இந்த பேசேஜ் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் ஆகிடும். மறக்காமல் பேசேஜை ரீட் பண்ணுங்கள். அதில் எக்ஸசைஸும் உங்களுக்கு கீழே இருக்குது, அதையும் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ்.